ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் மாலத்தீவு நாட்டினுடைய தலைநகரம் மாலியில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. இந்த ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னுள்ளதை நம்ம இந்த வீடியோவில் சுற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். இந்த ஏர்போர்ட்டு மாலத்தீவு நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஏர்போர்ட்டு. பல நாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த ஏர்போர்ட்டை பயன்படுத்துவாங்க. இந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலேயே பெரிக்கான டெர்மினல் இருக்குது. இங்கிருந்து பல ஸ்பீடு போட்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல ஐலண்டுக்கு இந்த சுற்றுலா பயணிகளை கூட்டிகிட்டு போவாங்க. இந்த நாட்டில் சுற்றுலா ரொம்ப முக்கியம். ஏராளமான ப்ரைவேட்டு ரெசார்ட் இருக்குது, ஐலண்ட் இருக்குது. அங்கே எல்லாம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஏராளமான மக்கள் வருவாங்க. அதனால் இந்த விமான நிலையம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். இந்த விமான நிலையத்துக்கு பக்கத்தில் எப்படி இருக்குன்னுள்ளதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விமான நிலையத்துக்கு முன்பகுதியில் நின்று பார்த்தாலே ஏராளமான குட்டி குட்டி ஐலண்டை பார்க்க முடியும். நீங்கள் தூரத்தில் பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே கடலுக்கு உள்ளால் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஐலண்டு. அதில் தென்னை மரத்தை பார்க்க முடியுது. இது இந்த போட்டுக்கான ஒரு டெர்மினல். இதில் இருந்து தான் இந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பல பகுதிகளுக்கு போவாங்க. இந்த ஏர்போர்ட்டுக்கு முன்னால் ஓடக்கூடிய இந்த சாலை ஒட்டியே கடல் இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு குட்டி ஐலண்டு தான் இந்த ஏர்போர்ட் இருக்கக்கூடிய இடம். இந்த சாலை ஓரங்களில் சில இடங்களில் இதே மாதிரி அழகான செடிகள் நட்டு விட்டுருப்பாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த விமான நிலையத்தை இந்த நாட்டு மக்கள் பயன்படுத்தியதை காட்டிலும் அதிகமாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தான் இந்த விமானத்தை பயன்படுத்திகிட்டு இருக்கணும் சுற்றுலாவுக்காக. அதே மாதிரி டெய்லி ஏராளமான விமானங்கள், வெளிநாட்டு விமானங்கள் இந்த மாலி ஏர்போர்ட்டுக்கு வந்து போகுது. ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் டெய்லி இங்கே சுற்றுலாவுக்காக வருகணும். சுற்றுலா தான் இந்த நாட்டினுடைய முக்கியமான ஒரு வருமானமாக இருக்குது. இந்த ஏர்போர்ட்டில் அதிகமாக தென்னை மரங்கள் பார்க்க முடியுது. இங்கே பொதுவாக மரங்கள் எல்லாம் அதிகமாக இருக்காது. சில நட்டு வளர்த்தின மரங்கள் தான் இந்த பகுதியில் இருக்கும். அதே மாதிரி இந்த ஏர்போர்ட்டுகளில் ப்ரைவேட்டு சில ரெசார்ட் இருக்குது. சுற்றுலா பயணிகள் இந்த ரெசார்ட்டில் தங்குவாங்க. ஏர்போர்ட்டை ஒட்டியே கடல் இருக்குது. அதே மாதிரி இந்த இடம் ஏர்போர்ட்டுக்கு முன்பகுதி. இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துல நின்று பெரும்பாலும் அநேகர் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ செல்ஃபி எல்லாமே எடுப்பாங்க. ஒரு முக்கியமான பகுதி இது. பக்கத்திலே போட்டுக்கான அந்த டெர்மினல் இருக்குது. இதில் தான் ஸ்பீடு போட் எல்லாம் சுற்றுலா பயணிகள் பல ஐலண்டுக்கு போவாங்க. இந்த இடம் ஒரு செல்ஃபி பாயிண்ட்டு. செல்ஃபி எடுக்க சூப்பராக இருக்கும். மாலத்தீவு நாட்டில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டுகளில் இது ரொம்ப பரபரப்பான ஏர்போர்ட்டு. இதுலேயே சீ பிளைனுக்கான ஏர்போர்ட்டும் இருக்குது. இங்கே இருந்து சுற்றுலாவுக்காக நூற்றுக்கணக்கான சீ பிளைன் டெய்லி போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு நிமிடத்துக்கும் ஒருக்கா சீ பிளைன் போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு சீ பிளைனுக்கு முக்கியத்துவம் அதிகமாக இந்த நாட்டில் இருக்குது. இந்த ஏர்போர்ட்டு கடற்கரையை ஒட்டி இருக்கனால அதிகமாக நல்ல காற்று வீசிகிட்டே இருக்கும். இது ஏர்போர்ட்டுக்கு உள்பகுதி. பொதுவாக இந்த இடத்துல அநேக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை தான் நம்ம பார்க்க முடியுது. இது புதிதாக கட்டப்பட்ட வலனா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. அந்த பகுதி தான் புதிய கட்டிடம். இந்த இடம் கார் பார்க்கிங். இந்த ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடிய கார், பைக் எல்லாமே இந்த இடத்துல பார்க்கிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி வாடகைக்கும் இந்த இடத்துல இருந்து கார் பிடிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.